சாத்தனூர் அணையில் இருந்து 9,000 கனஅடி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் புதுச்சேரி எல்லையோர தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகாராஜ பாண்டி. மகாராஜ பாண்டி, நீங்க விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக கர்நாடகாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக கிருஷ்ணகிரி அணையிலிருந்து தென்பெண்ணையில் உபரி நீர் திறந்து விடப்பட்டதால் சாத்தனூர் அணை வேகமாக நிரம்பி வருகிறது. இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி சாத்தனூர் அணையிலிருந்து வினாடிக்கு 9,000 கன அடி நீர் திறந்து விடப்பட்டது. இதனால் தென்பெண்ணை ஆற்றின் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் தற்போது தென்பெண்ணை ஆற்றில் அதிக அளவில் தண்ணீர் இருகரையும் தொட்டு செல்கிறது. புதுச்சேரி அடுத்த பாகூர் பகுதியில் இருக்கும் 21 ஏரிகளில் 18 ஏரிகள் முழுமையாக நிரம்பி இருக்கிறது. தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கும் காரணமாக புதுச்சேரி பகுதியை சேர்ந்த சித்தேரி மற்றும் கொம்பந்தன்மேடு தரைப்பாலம் நீரில் மூழ்கியதால் அங்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. சித்தேரி கொம்பந்தன்மேடு தடுப்பு அணை வழியாக யாரும் செல்லாத வகையில் போலீசார் பேரிகார்டு வைத்து கண்காணிப்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த தென்பெண்ணை ஆற்று கரையோரத்தில் கடலூர் புதுச்சேரி 2 எல்லை பகுதியில் இருப்பதால் இரு மாநில போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இதற்கிடையில் புதுச்சேரி ஆட்சியர் குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பருவமழையின் காரணமாக கிருஷ்ணகிரி அணையில் இருந்து திறந்துவிடப்பட்டு வரும் நீர் மற்றும் சாத்தனூர் அணை நீர் பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணங்களால் சாத்தூர் அணையில் இருந்து திறந்துவிடப்படும் நீரின் அளவு அதிகரித்து வருகிறது. இதனால் தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் புதுச்சேரி பகுதியில் குடியிருக்கும் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். மேலும் இந்த நேரத்தில் ஆற்றில் இறங்குவதோ, மீன் பிடிப்பது, விளையாடுவது, நீந்துவது போன்ற எந்த விதமான செயலிலும் ஈடுபட வேண்டாம் என்று அவர் அறிவுறுத்தியும் எச்சரிக்கையும் செய்திருக்கிறார். அண்மை தகவல்களுக்கு நன்றி மகாராஜ பாண்டி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.